சென்னையில் 19 கிலோ வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை ₹70.50 குறைந்துள்ளது. சர்வதேச விலை நிலவரத்திற்கு ஏற்ப சிலிண்டர் விலையை மாதத்தின் முதல் நாளில் எண்ணெய் நிறுவனங்கள் மாற்றியமைத்து வருகின்றன. இந்நிலையில் கடந்த மாதம் ₹1911 இருந்த வணிக பயன்பாட்டு சிலிண்டர் இன்று ₹70.50 குறைந்து ₹1840 விற்பனை செய்யப்படுகிறது. வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை குறைந்துள்ள நிலையில் 14.2 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. சென்னையில் வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை ₹818.50 தொடர்கிறது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் எதிரே உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பதற்கான திட்ட அறிக்கை தயார் செய்யும் பணி நடைபெற்று வருவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து நாள்தோறும் 1100 அரசு பேருந்துகளும் 550 ஆம்னி பேருந்துகளும் 600 மாநகர பேருந்துகளும் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தின் மாநகர பேருந்து நிலையத்திலிருந்து GST சாலையை கடந்து சென்னை மார்க்கமாக செல்லும் மாநகர பேருந்துகள் அனைத்தும் தற்போது அயனஞ்சேரி சந்திப்பு வரை சென்று U வடிவ வளைவில் திரும்பி சென்னை நோக்கி செல்கின்றன. இதனால் தேவையற்ற கால விரயமும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுவதை கருத்தில் கொண்டு இதற்கு தீர்வாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மூலம் வண்டலூர் சந்திப்பு முதல் காட்டங்குளத்தூர் வரை முதற்கட்டமாக உயர்மட்ட பாலம் அமைக்க ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இப்பணிகள் இந்த ஆண்டில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. புதிய பாலத்தால் கிளாம்பாக்கத்தில் பேருந்து முனையம் எதிரே GST சாலையில் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தொடர்பான விவாதங்களில் காங்கிரஸ் பங்கேற்காது என்று அக்கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மக்களவைத் தேர்தலுக்கான 7ஆம் கட்ட வாக்குப்பதிவு சனிக்கிழமை நடைபெறும் நிலையில் வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. இந்நிலையில் சனிக்கிழமை மாலை 5 மணி முதல் தொலைக்காட்சிகளில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தொடர்பான விவாதங்கள் ஒளிபரப்பப்படும். இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியின் ஊடகப் பிரிவு தலைவர் பவன் கெரா வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தொடர்பான விவாதங்களில் காங்கிரஸ் கட்சியினர் பங்கேற்க மாட்டார்கள் என்று அறிவித்துள்ளார். வாக்காளர்கள் தங்களது வாக்குகளை பதிவு செய்துவிட்டதாகவும் தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களின் TRP, ஊகங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றவாறு காங்கிரஸ் கட்சி செயல்படாது எனவும், ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை தொடர்பான விவாதங்களில் காங்கிரஸ் மகிழ்ச்சியுடன் பங்கேற்கும் எனவும் தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களுக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பவும் திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், திமுக அரசால் அரசு ஊழியர்கள் பல்வேறு வகைகளில் இன்னலுக்கு ஆளாகி வருவதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். குறிப்பாக பள்ளிகளில் ME தளத்தில் மாணவர்களின் வருகை பதிவேட்டை பதிவேற்றம் செய்ய கட்டாயப்படுத்துவதாகவும், அதனால் ஆசிரியர்களின் வேலை நேரம் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். காவலர்கள் மிரட்டப்படுவதாகவும், வருவாய்த்துறையினர் மணல் திருட்டு கும்பலால் கொலைவெறி தாக்குதலுக்கு ஆளாவதாகவும் அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். கைத்தறித்துறை பணியாளர்கள் கடந்த 8 மாதங்களாக பலவித இன்னல்களுக்கும் மனித உரிமை மீறல்களுக்கும் ஆளாகியிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அனைத்து துறைகளிலும் ஆட்கள் பற்றாக்குறை இருப்பதாகவும், முதலமைச்சரின் தனிப்பிரிவிலேயே 25க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். மருதுமறையில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட 40 வயது பெண் யானைக்கு வனத்துறை மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் குட்டி யானை தாயை விட்டு அகலாத காட்சி காண்போரை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது. கோவை மருதுமலை வனப்பகுதியில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு குட்டியுடன் கண்டறியப்பட்ட பெண் காட்டு யானைக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனை யானைக்கு ஏற்பட்டிருக்கலாம் என கால்நடை மருத்துவர் தெரிவித்தார். நேற்று பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்த பொழுது அதனுடைய லிவர் பாதிக்கப்பட்டிருப்பதாக கண்டறியப்பட்டது. அதற்காக தொடர்ந்து சிகிச்சை அளித்தோம். இதுக்கு கிட்டத்தட்ட 30 பாட்டிலுக்கு குளுக்கோஸ் திரவங்களும் ஆன்டிபயோட்டிக்ஸு ஆன்டி இன்ஃப்ளமேட்டிங்கிறது அதனுடைய ரெக்டம் அதனுடைய மல குழாயில் கிட்டத்தட்ட நேற்று 30 லிட்டர் இன்னைக்கு ஒரு 20 லிட்டர் உள்ள ரீஹைட்ரேஷனுக்காக கொடுத்திருந்தோம். யானைக்கு வெல்லம், குளுக்கோஸ் பவுடர், ஊட்டச்சத்து மருந்துகள் வழங்கப்படுகின்றன. மதுரையில் செல்போன் பேசிக்கொண்டே கார் ஓட்டிய வழக்கில் செல்போனை 3 நாட்களுக்குள் ஒப்படைக்க யூடியூபர் TTF வாசனுக்கு காவல்துறை நோட்டீஸ் வழங்கியது. மதுரையில் செல்போன் பேசிக்கொண்டே யூடியூபர் TTF வாசன் கார் ஓட்டியதாக கடந்த 29ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இதையடுத்து மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் யூடியூபர் TTF வாசனை போலீசார் ஆஜர்படுத்தினர்.
அப்போது 10 நாட்களுக்கு காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் நீதிபதி TTF வாசனுக்கு ஜாமீன் வழங்கினார். இதையடுத்து மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் வழக்கறிஞர்களுடன் வந்து வாசன் கையெழுத்திட்டார். அப்போது வழக்கு விசாரணைக்காக செல்போனை 3 நாட்களுக்குள் ஒப்படைக்க வேண்டும் என காவல்துறையினர் நோட்டீஸ் வழங்கினர். பாலியல் வன்கொடுமை, கடத்தல், ஆபாச வீடியோ விவகாரத்தில் கைதாகியுள்ள பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு 6 நாட்கள் போலீஸ் காவல் விதிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா பெண்களுடன் இருப்பது போன்ற ஆபாச வீடியோ வெளியாகி கடும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பெண்களை துன்புறுத்தி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கர்நாடக மாநில அரசு சிறப்பு விசாரணை குழு அமைத்து விசாரணை நடத்தி வருகிறது. இதற்கிடையே ஜெர்மனி சென்ற பிரஜ்வல் ரேவண்ணா வெள்ளிக்கிழமை பெங்களூரு வந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட பிரஜ்வல் ரேவண்ணா பிற்பகல் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது அவருக்கு ஜூன் 6ஆம் தேதி வரை சிறப்பு விசாரணை குழு காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. இதனிடையே கடத்தல் வழக்கில் பிரஜ்வலின் தாயார் பவானி ரேவண்ணாவும் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள நிலையில் முன்ஜாமீன் கோரி அவர் தாக்கல் செய்த மனுவை பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. வன்முறையால் ஓராண்டுக்கு மேலாக இன்னலுக்கு உள்ளான மணிப்பூர் தற்போது வெள்ளத்தில் தத்தளித்து வருகிறது. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக திரும்பிய பக்கம் எங்கும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. நீர்நிலைகளின் நீர்மட்டம் உயர்ந்து உடைப்பு ஏற்பட்டதால் பல இடங்களில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் நூற்றுக்கணக்கான குடியிருப்புகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. குறிப்பாக காங்லா, இமா கெய்தல், யூரிபோக் போன்ற மணிப்பூரின் முக்கிய பகுதிகள் முற்றிலும் நீரில் மூழ்கியுள்ளன. முதலமைச்சர் பைரேன் சிங்கின் சொந்த தொகுதியான ஹிங்காங் முழுவதும் வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கிறது. தலைநகர் இம்பாலின் ஒரு சில இடங்களில் வெள்ளத்துக்கு நடுவே பொதுமக்கள் வலைவீசி மீன்பிடித்த நிகழ்வுகளும் அரங்கேறின. சுமார் 5 அடி உயரத்துக்கு தண்ணீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்களை படகுகள் மூலம் மீட்டு மீட்புப் படையினர் முகாம்களில் தங்க வைத்தனர். உணவு, தண்ணீர் மற்றும் மருந்து பொருட்களை உள்ளாட்சி அமைப்புகளுடன் சேர்ந்து தன்னார்வலர்கள் விநியோகித்து வருகின்றனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் தொண்டர்களுக்கு ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். அதிமுகவை அண்ணாமலை அணையப் போகிற விளக்கு என்று விமர்சித்திருந்த நிலையில் அது கலங்கரை விளக்கம் என்று முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கூறியுள்ளார். மதுரை திருமங்கலம் அடுத்த டி. குன்னூரில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையக்கூடிய நிகழ்வு நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர் சந்தித்த RB உதயகுமார் அதிமுகவின் வரலாறு தெரியாமல் அண்ணாமலை பேசி வருவதாக சாடியுள்ளார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அணையா விளக்கு என்பது அன்னை தமிழக மக்களுக்கு தெரியும். தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு வழிகாட்டுகிற கலங்கரை விளக்கு என்பதும் அண்ணாமலை அவர்களுக்கு வரலாறு தெரியாத காரணத்தினாலே அவர்கள் இன்றைக்கு வரலாறை படித்து பேசுவதை காட்டிலும் குறிப்பெடுத்து பேசுகிற தலைவராக அவர் இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டுக்காக அண்ணாமலை செய்த மக்கள் சேவைகள் எதையாவது அவர் பட்டியலிட முடியுமா என்றும் RB உதயகுமார் கேள்வி எழுப்பினார். மொழி உரிமையை பெற்றுக் கொடுத்தாரா, இன உரிமையை பெற்றுக் கொடுத்தாரா, ஜீவாதார உரிமையை பெற்றுக் கொடுத்தாரா? 10 ஆண்டு காலம் இன்றைக்கு மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பாரதிய ஜனதா கட்சியின் மூலமாக இன்றைக்கு தலைவராக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக எல்லோரையும் வசைபாடுகிற அண்ணாமலை அண்ணன் அவர்களே, ஜெயலலிதாவின் புகழ்பாடி அவர் வெளியில் நடப்பதை வரவேற்பதாகவும் ஆனால் அதை உள்நோக்கத்துடன் செய்தால் போராட்டம் நடத்த தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். 2025ஆம் ஆண்டிற்கான IPL ஏலத்தில் 3 வீரர்களை மட்டுமே ஒரு அணியால் தக்க வைக்கும் வகையில் விதிகள் வகுக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான IPL தொடருக்கு முன்பாக வீரர்களுக்கான மெகா ஏலம் நடக்க உள்ளது. இதில் பல வீரர்கள் வெவ்வேறு அணிகளுக்கு தாவுவார்கள் எனவும் பல புதிய வீரர்கள் அணிக்கு வருவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இம்முறை ஓர் அணி 3 வீரர்களை மட்டுமே தக்க வைக்க முடியும் என தகவல் வெளியாகியுள்ளது. அத்துடன் ரைட் டு மேட்ச் எனப்படும் வேறு அணியால் வாங்கப்பட்ட வீரரை அதே தொகைக்கு திரும்ப வாங்கிக் கொள்ளும் முறைப்படி ஒரு வீரரை அணியில் வைத்துக் கொள்ளலாம் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான பேச்சுவார்த்தையின் போது ஒவ்வொரு அணியும் 6 வீரர்களை தக்க வைக்கும் வகையில் மாற்றம் கொண்டு வரலாம் என சில அணியினர் கருத்து தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது.
இருந்தது. ஆனால் அவ்வாறு செய்தால் ஏலத்திற்கு உண்டான சிறப்பம்சமே கெட்டுப் போய்விடும் என பிசிசிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கான ஜாமீன் நிறைவு பெறும் நிலையில் தான் சிறையில் இருந்தாலும் வெளியே இருந்தாலும் டெல்லிக்கான பணி நிற்காது என்று அவர் கூறியுள்ளார். டெல்லி மதுபான கொள்கையில் முறைகேடு நடந்ததாக கூறி அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக 21 நாட்களுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. 21 நாட்கள் ஞாயிற்றுக்கிழமையுடன் நிறைவு பெறும் நிலையில் டெல்லி மக்களிடையே வீடியோ மூலம் அரவிந்த் கெஜ்ரிவால் உரையாற்றியுள்ளார். அதில் நாட்டை சர்வாதிகாரத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக சிறைக்கு செல்வதாக அவர் தெரிவித்துள்ளார். अंदर रहूं बाहर रहूं, दिल्ली के काम नहीं रुकने दूंगा. आपकी फ्री बिजली, मोहल्ला क्लिनिक, अस्पताल, फ्री दवाइयाँ, इलाज, महिलाओं के लिए फ्री बस यात्रा, 24 घंटे बिजली और भी सारे काम चलते रहेंगे. தன்னை சிறையில் பல வழிகளில் சித்திரவதை செய்ததாகவும் 30 ஆண்டுகளாக நீரிழிவு நோயுடன் போராடும் தனக்கு இன்சுலின் ஊசி தராமல் கொடுமை செய்ததாகவும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். சிறையில் இருந்த 50 நாட்களில் 6 கிலோ உடல் எடை குறைந்து விட்டதாகவும் தனது எடை கூடவில்லை என்பதால் உடலில் பெரிய நோய் இருக்கலாம் என்றும் கெஜ்ரிவால் குறிப்பிட்டுள்ளார். 2023-24 நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சி 8.2% அதிகரித்துள்ள நிலையில் பிரதமர் மோடியின் 3வது ஆட்சி காலத்திலும் வளர்ச்சி வேகம் தொடரும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலாண்டில் இந்திய பொருளாதார வளர்ச்சி 7.8% வளர்ச்சியடைந்துள்ளதாக மத்திய புள்ளியியல் துறை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 2023-24 நிதியாண்டுக்கான மொத்த பொருளாதார வளர்ச்சி 8.2% உள்ளது. இந்த பொருளாதார வளர்ச்சி விகிதம் உலகின் முக்கிய பொருளாதார நாடுகளை விட மிக அதிகமாக உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். சர்வதேச சவால்களுக்கு மத்தியிலும் இந்திய பொருளாதாரம் தொடர்ந்து வலுவாக இருப்பதாகவும் பிரதமர் மோடியின் 3வது ஆட்சி காலத்திலும் வளர்ச்சி வேகம் தொடரும் என்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இதேபோன்று உழைக்கும் மக்களின் உதவியால் உலகளவில் வேகமாக வளர்ந்து வரும் பெரிய பொருளாதாரமாக இந்தியா தொடர்ந்து உள்ளதாகவும் இது வரவிருக்கும் விஷயங்களுக்கான முன்னோட்டம் மட்டுமே என்றும் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார்.